இன்னைக்கு ஆசை ஆசையாக அம்மாவுக்கு களி கிண்டுறோம். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பார்க்கலாம். இதாங்க களி அம்மா சாப்பிட்றாங்க. நான் டெய்லி எனக்கு களி கிண்டி கூட நல்லாயிருக்கும். சரவண சமயம் இது சர்வயோகினி அறுசுவை தருவாள் அவள் அன்னபூரணி. சரவண சமயம் இது சர்வயோகினி அறுசுவை தருவாள் அவள் அன்னபூரணி. ஒவ்வொரு கையிலும் ருசிகள் மாறும், ஒவ்வொரு ருசியிலும் பசியும் மாறும். பிரண்டை துவையல். இதில் என்ன போட்டேன்னா, பிரண்டை கொஞ்சோண்டு கீரை இருந்துச்சு, எள்ளு, வெள்ளை எள்ளு, அப்புறம் இஞ்சி, மிளகு, உப்பு, கொஞ்சோண்டு புளி. இவ்வளோ தாங்க துவையலோட ரெசிபி. வாங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். அது என்ன கேட்டிங்கன்னா, கத்திரிக்காய் ஸ்டஃபிங்கு. கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பெரட்டி ஸ்டஃபிங் வச்சேன், அப்படியே பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். ரெண்டுமே நல்லா இருந்துச்சுங்க. இன்றைக்கி ரொம்ப ருசியாக இருந்துச்சு, கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. சாப்பிட்டதும் ஜீர்ணிச்சிருச்சு சாப்பாடு. ரொம்பவும் என்ன சொல்கிறது, ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு சாப்பிடும் போது. ஒரு விதமான ஆரோக்கியமான ஒரு சாப்பாடுங்க இது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். வயசானவங்களுக்கும் ரொம்ப நல்லது. ஏன்னா அப்போ தான் சீக்கிரம் செரிமானம் ஆகிற ஒரு நல்ல சாப்பாடு. நான் நல்லா அடிச்சு விட்றேன். சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அம்மாவும் சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க அம்மா.